வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த டுட்டோரியலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன டுட்டோரியலில் நம்ம பார்த்தது எப்படி ஒரு டிவிஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம், அது எப்படி ஹெடர் ஃபுட்டர் அதெல்லாம் போடலாம் நம்ம பார்த்தோம். நான் சொல்லியிருந்தபடி இந்த டுட்டோரியலில் ஒரு இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது வெப் பேஜில் அதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இமேஜ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நான் இப்போ போடுறது வந்து இந்த ஃபஸ்ட்டு பேரா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் செஞ்சுருக்கிறோம். ஓகேங்களா? இப்போது இது உள்ள எப்படி இமேஜ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நோட்பேட் ++ ஓப்பன் பண்ணிக்கிறேன். செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் அதில் இந்த ஃபஸ்ட்டு பேராவை நான் எடுத்துட்டு இது உள்ள ஒரு சின்ன லைன் கோடு தான் எழுதணும். ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் எங்கே வச்சுருக்கிறீங்களோ அந்த ஃபோல்டர்கிட்ட போங்க. நான் டெஸ்க்டாப்பில் HTML சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது உள்ள 2 இமேஜ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? img1 img2 அப்படின்னு 2 இமேஜ் வச்சுருக்கேன். இப்போ இதை தான் நான் அதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ பார்ப்போம். இந்த இண்டெக்ஸுன்றது தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்க ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இப்போது இது இந்த ப்ராஜெக்ட். இப்போது இதில் ஒரு சின்ன கோடு மட்டும் எழுதுறேன். ஓப்பன் ப்ராக்கெட் img ஸ்பேஸ் src ஈக்குவல் 2 கொட்டேஷன் அப்புறம் க்ளோஸ். இமேஜுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணி இப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதில் மற்றதெல்லாம் டிவிஷன்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு டிவிஷன் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ஆனால் இமேஜுக்கு அப்படி இல்லை. img src இந்த லைன் தான் இப்போது நம்ம இமேஜ் இன்சர்ட் பண்ணுறதுக்கான கோடு. அதாவது இமேஜ் img வந்து இமேஜ், src வந்து சோர்ஸ். அந்த இமேஜ் சோர்ஸ் எங்கே இருக்கோ அந்த பார்த்தை நம்ம இதில் போட போகிறோம். 2 கொட்டேஷனுக்கு நடுவில் போடணும். ஓகேங்களா? அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இண்டெக்ஸ் ஃபைல் இருக்குது, இதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இப்போ அதுக்கு வெளியவே இங்கே இருக்குது. ஓகேவா? இமேஜ் 1 இமேஜ் 2ன்னு இருக்குது. அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே இங்கே கொடுத்துடலாம். img1 என்ன ஃபார்மேட்டுன்னு பாருங்கள். இது இந்த இமேஜ் jpg ஃபைல். ஓகேங்களா? jpeg ஃபார்மேட் தான். image1 டைட்டில் இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜோட டைட்டில் பார்த்தீங்களா, img1 போட்டிருக்கு. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். .jpg ஃபைல்னால jpg. இதுக்கு நம்ம செமிகாலன் அதெல்லாம் கொடுக்க வேண்டியது தேவையில்லை. சேவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே செஞ்சு வச்சுக்க சைட்டு நம்ம இப்போ இந்த பேஜ் தான் எடுத்து விட்ருக்கேன். இந்த பேரா தான் எடுத்து விட்ருக்கேன். இங்கே தான் இந்த இமேஜ் போட்டிருக்கேன். இது நம்ம எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜோட ஃபுல் சைஸே வந்துட்டுருக்கு. நம்ம போட்ட கண்டென்ட்லாம் மறைஞ்சிருச்சு. இப்போ இந்த இமேஜுக்கு சைஸ் தரணும். சைஸ் கொடுத்து அது கரெக்டாக போடணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது, இமேஜ் முடிச்சிருக்கோம்ல, 2 கொட்டேஷனுக்குள்ளே சோர்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அது பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்டைல் ஈக்குவல் 2 கொட்டேஷனுக்குள்ளே வித் ஒரு எவ்வளோ தரலாம், 300 பிக்சல். ஓகேங்களா? ஹைட்டு ஒரு 300 பிக்சல் நீ கொடுத்துறேன். செமிகோலன் கொடுத்துட்டு சேவ். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா 300க்கு இந்த மாதிரி வருது. ஃபுட்டர் ஏரியாவெலாம் போயிடுச்சு. ஓகேவா? இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த கண்டென்ட் எவ்வளோ சைஸில் இருக்கும், இதுக்கு நான் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 60 இல்லை, ஹைட்டே தரலையா, தந்துடலாம். ஹைட்டுக்கு நான் ஒரு 300ன்னு தரேனே, 300 பிக்சல்ஸ்.
எடுத்துருக்கேன். அதே ஹைட்டை இங்கேயும் காப்பி பண்ணிடலாம் 10 பேராலையும். அலைன்மெண்ட் வித்தியாசமாக இருக்கும். காப்பி பேஸ்ட் சேவ். இங்கே ரிப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஹைட்டும் ஒரே மாதிரி ஆகிடுச்சு. ஒரே மாதிரி வந்ததுனால ஃபுட்டர் மேலே இருக்குது. அந்த ஃபுட்டர் ஏரியாவை கொஞ்சம் மேலே போட்டுட்டேன். இப்போ அது கண்ட்ரோல் பிஆர் டேக் யூஸ் பண்ணியிருக்கனால அது அப்படி தெரியுது. நான் இன்னும் எக்ஸ்ட்ரா பிஆர் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ். ரொம்ப கீழே போயிடுச்சு. இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு. இந்த இமேஜ் சோர்ஸ் வந்துட்டு கோடு இதுதான் கோடு. இந்த ஒரே லைன் தான். என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஐஎம்ஜி இந்த இமேஜ் அது என்ன ஃபைல் img1 ஜேபெக் ஃபார்மேட்டில் இருக்குது. img1 சோர்ஸ் கோடு போட்டிருக்கேன். இந்த இமேஜ் img வந்து இந்த img வந்து இமேஜை குறிக்கும். இது எஸ்ஆர்சி வந்து இந்த இமேஜ் எந்த இடத்துல இருக்குது பாத்தில் இருக்குதுன்னு சொல்லி சோர்ஸ் ஈக்குவல் டு அது அந்த சோர்ஸ் ஃபைல் img இமேஜ் .jpeg ஃபார்மேட் கொடுத்துட்டேன். அதுக்கு ஸ்டைல் கொடுத்துருக்கேன். வித் 300 கொடுத்துருக்கேன். ஹைட்டு 300 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. 300 பிக்சல் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு பார்த்தேன். ஓகேங்களா. இப்போது நம்ம இமேஜ் 2 யூஸ் பண்ணி பார்ப்போம். அது எப்படி பண்ணுறது. இது சப்போஸ் இது ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருந்ததுன்னா இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் வெளியே இருந்துருச்சு. இமேஜ் இண்டெக்ஸ் ஃபைல் பக்கத்துலேயே img1 இருந்ததுனால அது வந்துருச்சு. இதுவே சோர்ஸ் ஃபைலுக்குள்ளே ஏதாவது ஃபோல்டருக்குள்ளே இருந்ததுன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம். இதுக்கு இமேஜ் ஆக்சுவலாக வெப் டிசைனராக இப்போ ஃபோல்டர் போட்டு தான் நம்ம எப்போவும் பண்ணணும். எப்போவுமே பண்ணுறவங்களாம் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி தான் பண்ணணும். ஓகேங்களா. இமேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரியேட் பண்ணி அது உள்ள தான் இமேஜஸ்லாம் போடணும். நான் இமேஜ் 2 அது உள்ளே போடுறேன். இப்போ இது இமேஜஸ் உள்ள இமேஜ் 2ன்னு ஒன்று இருக்குது. அதுவும் ஜேபெக் ஃபார்மேட் தான். ஓகேங்களா. இப்போது அது நான் அடுத்து இந்த இதில் போட்டிருப்பாங்க. டேரெக்டாக நான் இமேஜ் 2னே கொடுக்குறேனே என்ன வந்து பார்ப்போம். கண்ட்ரோல் எஸ். அது இமேஜ் 1ன்றதை ரீப்ளேஸ் பண்ணி img2ன்னு கொடுத்துட்டேன். இப்போது ரீப்ளேஸ் பண்ணால் அது எனக்கு இமேஜ் வராது. ஏன்னா அந்த இமேஜ் வெளியே இல்லை. ஒரு ஃபோல்டர் இமேஜஸ்ன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே அந்த இமேஜ் இருக்குது. இமேஜஸ் அப்படின்னு ஃபோல்டருக்குள்ளே இந்த img2ன்னு ஒரு ஃபைல் இருக்குது. சரிங்களா. அதை நம்ம கோடிங் எழுதணும். அதாவது ஃபஸ்ட் இங்கே சொல்கிறேன். சோர்ஸ் கோடில் இமேஜஸ் அப்படின்னு ஃபோல்டருக்குள்ளே img2 அப்படின்னு ஒரு ஃபைல் ஜேபெக் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா. சேவ் கொடுத்துட்டேன். இப்போது சைட்டை ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்துடுச்சிங்களா. இப்படி தான் ஒரு இமேஜஸை எப்படி நம்ம வெளியே இருந்து யூஸ் பண்ணுறது, இல்லை ஃபோல்டருக்குள்ளே இருந்த இமேஜை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப். தேங்க்யூ.